பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடைச்சி இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்றதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்க வந்து சாய் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க தொடர்ந்து படங்கள் பண்றது எனக்கு பர்சனலா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்க பண்றது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்க பண்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தாரு. ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்துல இருந்தாரு. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பா இருந்தாரு. அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பா இருந்தாரு. யாராவது கதையை சொல்லிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிடுவாங்களோன்ட்டு பையன் இது இவ்வளவு கிட்ட போயிட்டாரு சொல்லிடுவாரு அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருந்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து டிவியில பார்த்து ஒரு நியூஸ்ல பார்த்து தெரியாத மொழியில பார்த்தோம். ஆனா நம்ம பக்கத்து நாட்டுல நமது சகோதர நாட்டுல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத ஒரு வார் சூழல வந்து ஒரு வீட்டுக்குள்ள சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழல வந்து ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ அவங்களோட எப்படி இம்பாக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரண நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு. அதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வழி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்க. இந்த படத்தை வந்து ஓடிடியில பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடாதீங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. ஏன்னா 80ஸ்ல நாங்கெல்லாம் ஸ்கூல்ல அந்த 80s 90s எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நாங்க ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒலிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைம்ல ஒரு இலங்கை சம்பவம் அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு போர் அந்த காலத்துல வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இந்த படத்தை கூட்டிட்டு வந்து எல்லாரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடு இருக்கும். அதே சமயத்துல ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையும் அதுக்குள்ள இருக்கு. அதனால எல்லாரும் இதை பாருங்க. பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட் இருந்து இந்த படத்தை பெரிய படமா கொண்டு வரணும் அப்படிங்கறத என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இந்த படம் பார்த்தேன். இப்ப வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகுதான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்கு. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்யறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 180 வருடங்களுக்கு முன்னாடி இங்க பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பத்தி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்ட இருந்து என்னை போன்ற ஒரு கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு, நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்ல, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைப்பதை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சிருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விளைக்கல அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுறதா அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை இந்த படம் மிகச் சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லரா உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவே சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சுமந்திரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல நானும் செல்வமணி சார் இந்த படத்தை பார்த்து முடிச்சது பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கிறது அதை பத்தி தான் கார்த்தி சொல்லிட்டே இருந்தாரு. நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா நான் ஒரு அழகா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. ராஜமௌழிகள்லாம் தொடங்கி பாலன் அப்புறம் மேயாளமான் அந்த டேரக்டர் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப அழகா போயிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்க ஒரு குரூப்ல ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்க நேட்டஸ் ஒரு குரூப் இருக்கோம். அதுக்கு பேர் ரெய்னான். அந்த டீம் பேரு மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ் எல்லாமே, பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெயிலர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம். அவங்களுக்கு நன்றி. அப்போ இந்த சோமேந்திரன் அந்த வாழ்க்கையை அங்க பார்த்ததுனால அவரால் அவ்வளவு அற்புதமா இந்த படத்தை பதிவு செய்ய முடியிருக்கு. இந்த படம் குறிச்சு நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கிறதா விஷயமா நினைச்சோம். அது ரொம்ப அழகா இவ்வளவு இயக்குநர்களா லோகேஷ் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மிக முக்கியமான வெற்றிமாறன் முருகதாஸ்ல இருந்து செல்வமணி சார்ல இருந்து எல்லாருமே இவ்வளவு அற்புதமா இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமா இந்த படம் மிக அற்புதமா தியேட்டர்ல கண்டிப்பா டைமாவும் இருக்கு. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போ மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பகவதிப்பு வந்துட்டே இருக்கும். யாருக்கு எது ஆயிடப்படாதுன்னு தோணிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே மிக அற்புதமான விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்த்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிராவல் இருக்கு. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போறதை பத்தி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்பெல்லாம் என்னன்னா சங்கர் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த கருடு போட்டாலே பயமா இருக்கியா, நல்ல படம் மாதிரி தெரியுது. சும்மா கிண்டலுக்காக நிறைய கருது போட்டு வர படங்களை பாக்குறதுக்குன்னு நாங்கெல்லாம் பேசணும்னு எல்லாருமே நல்ல படம் வேற சொல்றாங்கன்னு பயந்துருவாங்க. உண்மையிலே நல்ல படம். வாழ்த்துக்கள். நன்றி.